ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அம்மா வந்துட்டு வேறு லெவலில் அட்டகாசம், வேறு லெவலில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. சான்ஸே இல்லை, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெளியில் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் நடந்துச்சு, கமருதீன் விஜய் பார்வதி விஷயத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி அம்மா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதில் வேறு நடுவில் வந்து முட்டைக்கண்ணன் வேறு நம்ம விஜய் பார்வதி சொல்லி விட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அம்மா சூப்பர் இல்லை. அம்மா வந்துட்டு தன் பொண்ணுக்காகவும் பேசணும், ஆப்போசிட்டில் இவங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் சொல்லணும். அதான் அழகாக செஞ்சாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆமாம்மா சாரி மண், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உடனே விக்ரம் போஸ்டர், ஓ அம்மா இதெல்லாம் சொல்லியும் இந்த பொண்ணு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஒரு விஷயத்தை போட்டு விட்டாப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து நிறைய நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது சுபிக்ஷாக்கு. அப்புறம் ஏதாவது பாட்டு பாடுமா, நீ தான் பாடவே இல்லைன்னு சொன்னாங்க. சுபிக்ஷா வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன், விஜய் பார்வதி, அப்புறமா நம்ம விஜய் பார்வதி அம்மா தலை ரொம்ப இருக்கிற அந்த பெட்ரூமுக்கு போகிறாங்க, பிபி பெட்ரூம். அங்கே போனோடனே ஏன் எல்லாத்துக்கும் அழுவுற நீ, எல்லாத்துக்கும் அழக்கூடாது, ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் உடஞ்சி அழக்கூடாது அப்படிங்கும்போது எந்த விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக சொல்கிறானோடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா எங்கள் அம்மா இப்போ ஷோ பார்க்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போட்டு கொடுக்குறாங்க விஜய் பார்வதி, அம்மா பார்த்தியம்மா அந்த கேப்டன்ஷிப் பலூன் டாஸ்கில் என் பலூனை எப்படி உடச்சானு. அப்பா அவங்க அழகாக சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தப்புமா, டாஸ்கில் வந்துட்டு கேம் ஃப்ரெண்டு லவ் இந்த விஷயத்தை எதையுமே கொண்டு வரக்கூடாது, டாஸ்க்னால் அப்படி தான் இருக்கும், நீ சும்மா அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்ப்பா அப்படி பண்ண, என் பொண்ணு பாவம் இல்லப்பான்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், சான்ஸே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி வாமா தலை ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வரமாட்டோமா அப்படின்றாங்க. ஏம்மா பிக் பாஸே சொல்லிட்டாருமா அப்படின்னா, பிக் பாஸ் சொன்னாலும் தலை ரூமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை அவங்க ஃபாலோ பண்ணணும். அவர் உள்ளே போனோன்னா அவருக்கு மட்டும் தான் அது அனுமதி, நம்மளாம் உள்ள போய் நல்லா இருக்காதுமா. இல்லைம்மா போகலாமா, அதெல்லாம் வேண்டாம்மா. அப்போ கமருதீன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இல்லைம்மா இப்போ ஓட்டு போட்ட மக்களால் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இந்த ஓட்டு போட்ட மக்கள்லேருந்து ஒருத்தராக நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வாங்கம்மா அப்படின்றாங்க. இல்லைப்பா செட் ஆகாது, தலைக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்குது, அதை நீங்கள் அங்கே தான் பார்க்கணும், நான் வெளியிலேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உள்ளே கூட்டு போயிட்டு அவங்க அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சாங்க. அவங்க முன்னாடி இவங்க 2 பேர் டான்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்பயும் செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அழகாக சாமி பாட்டா செம்மையாக பாடுவாங்க போல இருக்குது, அதெல்லாம் பாடிட்டு எல்லாம் செம்ம வைபிளாக இருக்காங்க, செம்ம ஜாலியாக இருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், ஆனாலும் அந்த குஞ்சு தப்பு பண்ணுச்சுன்னா அந்த காக்கா கேட்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான காக்கா. அது எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. சான்ஸே இல்லை, அவங்க அம்மா இந்த பக்கமும் அதட்டுறாங்க, அந்த பக்கமும் என் பொண்ணை ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ணேன் அது கேட்குறாங்க, சபர்கிட்டையும் கேட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.